Hello students, welcome to Salem Veditham Elite Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா NEET 2027 எப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை இந்த வருஷமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு NDA தரப்புல சஜஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கறதும் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுனா கிட்டத்தட்ட 5 to 6 days வந்து பாத்தீங்கன்னா NEET எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கற விஷயத்தையும் அதோட அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கா அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல கவர் பண்ணலாம். And நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட NEET 2026 இந்த வருஷத்துக்கான ரிசல்ட் டேட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes நம்மளோட அகாடமி ரிலேட்டடான அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ NEET 2027க்கு நீங்கள் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க, நான் வந்து சேலத்தில் இருக்கேன் அப்படின்னா நம்ம டேஸ் கலருக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கூட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே கிளாஸஸாக இருக்கும். உனக்கு மேக்ஸிமம் எல்லா நாளும் கிளாஸஸ் இருக்குன்னா ஸோ அதனால் எல்லா நாளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அன்னன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய கிளாஸ்க்கு அன்னன்னைக்கு ஈவினிங்கே டெஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து டிஸ்கஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் டோட்டல் அகாடமியில் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்து அதுக்குள்ளே போய் ஒரு ஸ்டூடெண்ட்டு இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் எப்பயுமே வரப்போகிறதில்ல. ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் பயன்படுத்துங்க. டேஸ்கால ஒரு 12 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம அட்மிஷன் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டில் அட்மிஷன் போயிட்டுருக்கு, என்கொயரிஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஸோ எந்த நம்பர் சார் நான் கான்டாக்ட் பண்ணணுன்னா இந்த நம்பர் இருக்குது. அண்ட் ரெண்டாவது நம்பர் இருக்குது 7373264210. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் என் கூடயே பேசலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி ஸ்கூல் சார்பாக அவைலபிள் இருக்குது. ஏன்னா நம்மளோட கிளாஸஸ் வந்து சேலம் ஸ்ரீ வித்யாமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நடக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் தான் படிக்க போகிறீங்க. எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும். அண்ட் அதேமாதிரி ஸ்டடி மைண்டடாகவும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்டு கிளாஸஸ் தான் நம்ம இதுக்காக கொண்டு வந்ததில்லை. நிறைய பேர் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக ஸ்மார்ட் போர்டு வச்சுருக்காங்க. பட் நம்ம அதுக்காக கொண்டு வந்ததில்லை. ஸ்மார்ட் போர்டு வந்து ரொம்ப எஃபிஷியன்சியாக நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண முடியும். போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 70க்கு மேலே வந்து இந்த வருஷம் ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். லாஸ்ட் இயரை விட அதிகமாக இருக்க போகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் 150க்கு மேலே கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து இதில் இருந்தே உங்களுக்கு NEET 2027 கொஷின் பேப்பரில் கூடிய 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஆல்ரெடி NEET 2026க்கும் அண்ட் ரீநீட் 2026க்கும் நம்ம கொடுத்த கொஷினில் இதே மாதிரி தான் கவர் ஆகிருந்துச்சு. அதுக்கான வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டெஸ்ட் பேப்பர்ஸ் ஆகட்டும் அண்ட் கிளாஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ஷன் ஆகட்டும், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். அது மூலமாக நார்மலான ஸ்டூடெண்ட்ஸை ரேங்க் ஹோல்டர்ஸாக மாற்றுறது ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம அகாடமியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஜேர்னியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 7373264210 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அரல்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணலாம். சேலத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ டேஸ்காலுக்கான அட்மிஷன் அண்டு வேறு மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கான என்கொயரிஸ் போயிட்டுருக்கு. சார் எனக்கு இது ரெண்டுமே இல்லை, நான் 11th 12th படிக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் படிச்சுக்கிறேன், ஸ்கூல்லையும் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்ன சார், நான் NEET 2027க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கீ சேஞ்சஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் கம்ப்யூட்டர் மோடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், வாய்ப்பு இல்லை. அப்படி கொண்டு வந்தால் மிகப்பெரிய சேஞ்ச் ஒன்று நடக்கும். ஒன்று வந்து அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 22 lakhs to 24 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறாங்க. அவங்களுக்கான அந்த சிஸ்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஜெய் மாதிரி தான் நடத்தி ஆகணும்னு நம்ம ஒரு கேளிக்கையாக சொன்னோம், ஒரு காமெடிக்கு சொன்னோம். பட் இன்றைக்கி அது சஜஷனாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா NEET 2027 கம்ப்யூட்டர் மோடில் நடத்துறதுக்கு தான் NTAவும் அண்ட் ராதாகிருஷ்ணன் கமிட்டியும் ரொம்ப வில்லிங்காக இருக்காங்க. அவங்க மறுபடியும் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் போகிறதா தெரிஞ்சால் அதுக்கான அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை கம்ப்யூட்டர் மோடில் NEET 2027 நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மோடு போச்சுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 500 சிட்டிஸில் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. 500 சிட்டிஸை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1000 டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்குது. இந்த 1000 டெஸ்ட் சென்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு எழுத முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா CBSE ஸ்கூல்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ், காலேஜஸ் அண்ட் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டை மட்டும் சூஸ் பண்ணி ஜெய் மாதிரியே சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு 5 NEET எக்ஸாம் கொண்டு வந்து பர் டேக்கு 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வைக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ மார்னிங் அண்ட் ஈவினிங் கூட ஒரு NEET எக்ஸாம் நடக்கலாம். ஜெயில் நடக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2ங்கிற மாதிரி NEET ஷிஃப்ட் 1 NEET ஷிஃப்ட் 2ங்கிற மாதிரி பிரித்து நடத்துகிறதா சஜஷன். ஏன்னா
இன்னும் ஒரு 10 monthsக்குள்ளே வந்து ஒரு 22 lakhs கம்ப்யூட்டர்ஸ் ரெடி பண்ணுறது இம்பாசிபிள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீட் எக்ஸாமை ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாதியாக பிரித்து ஒவ்வொருத்துக்கும் நீட் எக்ஸாம் வந்து ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறாங்க. டிஃபிகல்ட்டி ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் கொடுப்பாங்க. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 இந்த மாதிரி வந்து வேறு நீட் கொஷின் பேப்பர் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷமே அது கேஸ் போட்டு அண்டு 2018 to still 2026 வரைக்கும் வந்து ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான். ஆல் இண்டியா லெவலில் நீட்டுக்கு ஒரு கொஷின் பேப்பர் தான் நடக்கும். அப்பப்போ எக்ஸப்ஷன் நடந்துச்சு. பர்டிகுலராக ஒரு இயரில் வந்து 2021 or 22 வந்து ஒரு ஹரியானா, தூத்துக்குடியில் மட்டும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பேப்பர் இல்லாமல் சைடில் ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. யாருமே அதை ஆன்சர் கே போல். என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். 3 yearsக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் ரெக்யூஸ் பண்ணியிருந்தாங்க, சார் எனக்கு இது எங்கள் சென்டரில் இந்த கொஷின் பேப்பர் இருந்துச்சு, இதுக்கு ஆன்சருக்கு தெரிலன்னா ஒரு கொஷின் 180 கொஷின்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவலாக ஆன்சர் செக் பண்ணி கீ ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்திருக்கு. பட் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் மோட் அப்படிங்கிறப்ப அந்த கொஷின் பேப்பர் வெளியே வருமானு கூட நமக்கு தெரியலை. ஏன்னா வந்து ஜெய் அப்படி கொடுக்குறதில்ல. அப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டேஸ், ஒரு 5 days or 6 days எத்தனை அப்ளிகேஷன் வருதோ 5 to 6 days வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரியானு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் லெவல் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். இப்போ நீங்கள் ஈஸியாக இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் போக போகிறீங்களா, இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் போக போகிறீங்களா, அண்ட் அந்த ரேங்க் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஜெயியை வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகா பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சஜஷன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நீட் 2027க்கு ரெடி ஆகணும் நீங்கள் கம்ப்யூட்டர் மோடில். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் மோடு வந்து இன்னுமே ஸ்டில் சஜஷனில் இருக்குது. 22 lakhs கம்ப்யூட்டர்ஸ் ரெடி பண்ணுறது பாசிபிள் இல்லை. அப்போ வந்து பண்ணலாம், 5 லட்சமாக ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து எக்ஸாம் எழுத வைக்கலாம். ஆளுக்கு ஒரு நீட் கொஷின் பேப்பர் கொடுக்கலாம். அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாகும். நியூஸில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இது ஒரு சஜஷனாக இன்றைக்கி இருக்குது. இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம முன்னாடி எதிர்பார்த்தோம். ஸோ இது சஜஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்டிஏவை டோட்டலாக ரீஃபார்ம் பண்ணுறது. இந்த லாஸ்ட் 2 yearsஸாக நடந்த ஏகப்பட்ட இஷ்யூக்கு என்டிஏ பொறுப்பு எடுத்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வர அக்டோபர் மாதத்துக்குள்ளே இந்த என்டிஏவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சஜஷன்ஸ் டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், அத்தாரிட்டிஸ் ஆகட்டும், டாப் டு டவுன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி நியூ என்டிஏவை கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ தான் எக்ஸாம் நடத்த போகுது. ஸோ என்டிஏங்கிறது எக்ஸாம் நடத்த கொண்டு வரப்பட்டது தான். ஸோ அப்போ என்டிஏங்கிற ஆர்கனைசேஷனை மாற்றி இன்னொரு ஆர்கனைசேஷன் கொண்டு வர போதில்லை. பட் அதில் கூட எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே ஒரு பாயிண்ட்டு. பட் ரீநீட் 2026 லீக் ஆகாத அளவு தான் நடத்தியிருக்காங்க. பட் இந்த நேரத்தில் இந்த செஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் வரைக்கும் இந்தியாவை டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இதுவும் இப்போ கிடைச்ச செஷனில் நமக்கு தெரிஞ்ச நியூஸ். ஸோ நீட் 2027 கம்ப்யூட்டர் மோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த செஷனில் அதிகரிச்சிருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட் ரிசல்ட் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். கரெக்டாக நம்ம ஜூலை 20 எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜூலை 20க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீட் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நீட் ரிசல்ட் ஜூலை 20 இல்லையா ஜூலை 20க்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கான ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் அதுக்கான ஆன்சர் கீ சேலஞ்ச் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் நீட் ரிசல்ட் என்றைக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜூலை 20 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட அகாடமிஸ்க்கான ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஹாஸ்டல் கிளாஸஸ் எல்லாமே ஜூலை 20 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்கொயரிஸ் போயிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எடுப்பேன். டேஸ் கலரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 12 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அட்மிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த 12 to 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டோட்டல் இம்ப்ரூவ்மெண்ட் என்னோட ஒர்க்கு. அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறதாகட்டும், அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை திருப்பி சொல்லிக் கொடுத்து, எவ்வளோ பிகினராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 to 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சொல்லித்தர முடியும். அதனால தான் நம்ம அந்த லிமிட்டில் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம். அண்ட் ஹாஸ்டல்லையும் ஒரு 12 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் படிக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஃபீஸ் 25,000 மட்டும்தான். ஸோ 25,000க்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். பட் என்னென்னா நீங்கள் இந்த 12 to 30 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் மல்டிபிள் இயர்ஸ் நான் வேறு அகாடமியில் பிராண்டு நம்பிப்பாங்க, அப்போ எல்லாம் ஜாயின் பண்ண சார் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி அட்மிஷன், ஸ்டூடெண்ட் எப்படி ஏன் இம்ப்ரூவ் ஆகலை, என்ன இஷ்யூ அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் அவங்களுக்கு அது கன்ஃபார்ம் கைடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறோமா.
இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.